என்னோடு கூட வேத புத்தகத்தை ஏசாயாவின் புத்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை கவனிக்கும்படி அன்பாய் விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலையிலேயும் என் இருதயத்திலே தேவன் கொடுத்த ஒரு வார்த்தை, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, continually, daily, the Lord will lead you. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துகிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உபாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவர்கள் அவர்களோடு காணப்படவில்லை. உங்களை எண்ணிய வழி நடத்த ஒருவர் இருக்கிறார், அந்த ஒருவர் போதுமானவர். நித்தமும் அவர் நம்மை வழி நடத்துகிறவர். பல நேரங்களில் நமக்குள்ளே சில சந்தேகங்கள் வரதான் செய்கிறது. சூழ்நிலைகள் மாறும் பொழுது, நெருக்கங்கள் வரும் பொழுது, நாம் நினையாத இழப்புகள் வரும் பொழுது, போராட்டங்கள் அதிகமாகும் பொழுது, தேவன் என்னை நடத்துவாரா? இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் என்னை நடத்த முடியுமா? என்னை எப்படி நடத்த போகிறார்? How am I going to cross over? எப்படி கடந்து போவேன் என்றெல்லாம் உள்ளம் தடுமாறும் பொழுது, விசுவாசம் அசைக்கப்படும் பொழுது, இந்த வேத வசனம் தான் நம்மை நிச்சயப்படுத்துகிறது, தேவன் நடத்த வல்லவராயிருக்கிறார். நித்தமும் நடத்துவார். எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் அவரே நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். எகிப்தில் இருந்து ஜனங்கள் புறப்பட்ட பொழுது, என்னாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர், மோசேக்கு சந்தேகம் வந்தது. ஆண்டவரே, எகிப்திலிருந்து கொண்டு வந்துட்டீங்க, இப்ப எல்லாரும் வெஜிடேரியன் சாப்பிட்டு சாப்பிட்டு சலிச்சு போய் இப்ப நான்வெஜ் கேட்கிறாங்க. ஆண்டவரே, நமக்கு ஓய்வு நாள் வரும் பொழுது முதல்லயே பிளான் பண்ணிடுறோம், இன்னைக்கு மட்டனா சிக்கனா, ஃபிஷ்ஷா பிரான்ஸா, இல்லை எல்லாமே சேர்ந்து ஒரு அடி அடிச்சிருவோமா? அப்போ எகிப்திலிருந்து வருகிற பொழுது இவர்களும் ஒரு சாப்பாட்டை விரும்பினார்கள். எங்களுக்கு இறைச்சி வேண்டும். மோசே பார்க்கிறார், 6 லட்சம் பேர், ஆண்கள் மட்டும். எப்பா, எங்கிருந்து இவங்களுக்கு இவ்வளவு ஆகாரத்தை கொண்டு வருவது? தேவனே, வெளியில இவளை நடத்தி கொண்டு வந்தீரே. அவர் சொன்னாரு, எத்தனை மாடுகள் ஆடுகள் அடித்தாலும் எப்படி இவர்களை போஷிக்க முடியும்? ஆக ஏறக்குறைய 20 லட்சம் பேர். எங்கிருந்து ஆகாரத்துக்கு இறைச்சிக்கு போவது? தேவனே, நீ தர முடியுமா? ஆண்டவரே, உம்மாலே அந்த தேவையை சந்திக்க முடியுமா? தேவன் எழுந்தருளினார். அவர் சொன்னார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் அனுப்பினார், ஒரு காற்றை அனுப்பினார், காடைகள் வந்து நிரம்பினது, தினந்தோறும் சாப்பிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவள் மூக்குல வாயில வருகிற வரைக்கும் சாப்பிட்டார்கள். தேவன் அவர்களை வழி நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை தேவன் உறுதிப்படுத்தினார். ஏன் அந்த சம்பவம் எழுதியிருக்கிறது? உங்களை எண்ணி நடத்த அவராலே முடியும். நம்முடைய நெருக்கங்களிலே, நம்முடைய இடுக்கண்களிலே உங்களை எண்ணி நடத்த அவராலே முடியும். பல போராட்டங்கள் சூழ்ந்து கொள்ளலாம், தேவன் நடத்த முடியும். இப்பொழுது இருக்கிற உங்கள் சக்தியை விட உங்கள் தேவை அதிகமாய் காணப்படலாம், தேவனால நடத்த முடியும்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவரை நம்பலாம், அவரை விசுவாசிக்கலாம், அவரை பற்றி கொள்ளலாம். 20 லட்சம் பேரை நடத்த, அவர்களுக்கு போஷிக்க, மாதம் முழுவதும் நாளும் ஒவ்வொரு நாளும் நடத்த அவர் வல்லமையுள்ளவராய் இருப்பாரானால் உங்களை என்னை நடத்த முடியாதா? நிச்சயமாய் நடத்துவார் என்ற விசுவாசத்தை நாம் இழக்காதிருப்போம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது தேவன் தம்முடைய பெயரை மோசேக்கு சொன்னார். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். I am that I am. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, அவர் நேற்றும் இன்றும் நாளையும் மாறாதவர். He is the same. He never changed. தேவன் மாறுகிறவர் அல்ல. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவரானால் அந்த நாளில் நடத்தினாரே, இன்றைக்கும் அவர் நடத்துவார், நாளைக்கும் அவர் நடத்த முடியும். நம்முடைய ஊழியங்களில் அவர் நடத்த முடியும், நம்முடைய வாழ்க்கையில் நடத்த முடியும், பலவீனங்கள் மத்தியிலே நடத்த முடியும், தொய்வுகளின் மத்தியிலே தேவன் நடத்த முடியும், சோர்வுகளின் நடுவிலே தேவன் நடத்த முடியும். எப்படி? ஜெயமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. அதான் பாடணும், ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மை நடத்த முடியும் என்பதை நாம் நித்தம் அறிந்திருக்கிறோம். எப்படி நடத்துவாரா? நித்தம். இந்த வார்த்தை என் உள்ளத்தை அதிகமாய் தொட்டது. ஒரு நாள் நடத்தி இன்னொரு நாள் விட்டு விடுகிறவர் அல்ல. நித்தம் என்ற வார்த்தைக்கு ஆங்கில வேதாகமத்தில் டெய்லி, கண்டினியூவலி, வித்தவுட் அ பிரேக். பிரியமானவர்களே, நமக்கு வேலை கொடுக்கிற ஸ்தாபனம் கூட நம்மை நித்தம் நடத்துவார்கள் என்று சொல்லவே முடியாது. நாம் வேலை செய்கிற கம்பெனியா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், எல்லா சூழ்நிலைகளையும் ஒருவர் நடத்துவானால் கர்த்தர் ஒருவர் தான். ஆன் a daily basis. அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேள்விப்பட்டதில்லையோ? வேதம் சொல்லுகிறது, you do not know. ஏன் சந்தேகங்கள் வருகிறது? அவரை இன்னும் நாம் அறியாததினாலே. அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலனை கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். 1000 சூழ்ச்சிகள் வரலாம், தேவன் நடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். நீங்கள் திகைப்பீர்கள், ஐயோ இந்த சூழ்நிலை எப்படி கடந்து போவோம் என்று. சில நாட்களுக்கு முன்பே நான் பாம்பேக்கு ஒரு மரணத்துக்காக போக வேண்டி இருந்தது. என்னுடைய கோபிரதருடைய அண்ணன் இறந்து போனார். ஆனால் சூழ்நிலை என்ன தெரியுமா? இருக்கிறதே 2 பேர் அண்ணன் தம்பி. ஆனாலும் அந்த அண்ணன் வீட்டை முழுவதுமாய் ஆட்கொண்டு தம்பிக்கு இடம் கொடுக்காமல் வெளியே துரத்தி விட்டு எல்லாவற்றையும் அபிகரித்துக் கொள்ள வேண்டும் என்ற பேராசையிலே வாழ்ந்த பொழுது திடீரென்று நினையாத வேளை நெஞ்சு வலிக்கிறது என்று சொன்னார். ஒரு மருத்துவரை கூப்பிட்டு பார்த்தார்கள். அடுத்த நாள் காலையில் அவர் உயிரோடு இல்லை, மரித்து போனார். His life is finished. அந்த ஆத்திரம் எங்கே? அந்த பொல்லாத எண்ணங்கள் எங்கே? இவர் தம்பியோ கலங்கி நிற்கிறார். ஆண்டவரே உதவி செய்யும், உதவி செய்யும். நான் எதையும் போராடி இவர்களோடு வழக்காட எனக்கு பலன் இல்லை. துன்மார்க்க ஆலோசனைகளோடு போராட எனக்கு பலன் இல்லையே. ஆண்டவரே, அவர்கள் காரியங்களை மாற்றி 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 பேசிக்கொண்டே செயல்படு பார்க்கிறார்களே, எனக்கு பலனிலே உதவி செய்யும் என்று கதறினார். தேவன் வழி நடத்த இறங்கும் பொழுது நாம் அல்ல, சத்துருக்களை தேவன் சந்திக்க வல்லவராயிருக்கிறார். மனுஷனுடைய வாழ்நாட்கள் அற்பமானது. புல்லை போல பூக்கிறான். வேதம் சொல்லுகிறது, புல்லை போல பூக்கிறான். வெயில் அதிமேல் பட்டதின்மே காய்ந்து போகிறான். அது இருக்கிற இடமும் இனி அதை அறியாது. அவ்வளவுதான் வாழ்க்கை. இதில் நாம் ஏன் கலங்க வேண்டும்? உங்களை நீ நடத்த கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நடத்த வல்லவராய் இருக்கிறார்.
அவர் சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், உன்னை நித்தமும் நடத்துவேன். இப்பொழுது நீ கடந்து போகிற பாதை யாருக்கும் தெரியாது என்று நினைக்கிறாயோ, இந்த சூழ்நிலையில கர்த்தர் உன்னை நடத்த போகிறார். இந்த சூழ்நிலையில் அவர் கரம் உன்னை தாங்கி நடத்த வல்லமையுள்ளவதாக இருக்கிறது. மத்தேயு 28 அதிகாரம் 20 வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும், ஒரு அல்லேலூயா சொல்லலாம், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சகல நாட்களிலும் வழி நடத்த நல்லவராய். 32 அதிகாரம் 8 வசனம் சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, எப்படி அவர் நடத்துவாரா, உன்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, ஏசாயா 30 அதிகாரம் 21 வசனத்தை வாசிக்கிற பொழுது தேவன் எப்படி வழி நடத்துவார் என்று இன்னும் அற்புதமாய் எழுதியிருக்கிறதை நாம் காணலாம். நீ வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். உங்களுக்கு எனக்கு பின்னாலே அவர் வந்து கொண்டிருக்கிறார். பின்னாலே இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, when you deviate, when you change your way, நீ வழி விலகும், இடதுபுறமாய் சாயும் வலதுபுறமாய் சாயும் போதும். இந்த உலகம் பல விதங்களிலே நம்மை இழுக்க பார்க்கிறது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகளிலே மனுஷன் சாய பார்க்கிறான். தேவன் நடத்தி கொண்டு இருக்கும் போதே சாய்கிறான். எத்தனை முறை நம்முடைய உள்ளம் சாய்கிறது, மனுஷனுடைய வழிகளை தெரிந்து கொள்ள சாய்கிறது. மனுஷனுடைய வழிகளின்படி சாயாதிருக்க எச்சரிக்கையாக இருப்பான். வேதம் சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். நீதிமொழிகள் 3 அதிகாரம் 5-6 வாசிக்க கேட்போம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் சுய புத்தியின் மேல் சாயாதே. Don't lean on your own wisdom. பல நேரங்கள் உன் சுயம் சொல்லும், இது சரி, இது நல்லதே, இது ஆசீர்வாதம், இதுதான் மேன்மை என்று உன் சுயம் உனக்கு சொல்லுமானால் be careful. ஆனால் தேவன் வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். பின்னால் இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, இதுதான் வழி, இதிலே நடவுங்கள். நீ சாய்ந்தால் உன் வாழ்க்கை ஆபத்தாகிவிடும், ஆக்சிடென்ட் ஆகிடும், விபரீதங்களை சந்திக்க வேண்டி இருக்கும். ஏன் ஆலயத்துக்கு தேவன் வர சொல்லுகிறார்? ஏன் சத்தியத்தை கேட்க சொல்லுகிறார்? ஏன் தேவனுடைய வார்த்தை திட்டமாய் நமக்கு நேராய் வருகிறது? நம்மை வழி நடத்த, மோசம் போகாமல் இருக்க. வேதம் சொல்லுகிறது, காலங்கள் மோசமாய் இருக்கிறபடியினால் எச்சரிக்கையாக இருங்கள், சாயாதபடிக்கு. Don't lean to your right or left. நீ கர்த்தரை மாத்திரம் பார்த்து கொண்டிரு. பின்னால் இருந்து ஒரு சத்தம் உன்னை வழி நடத்தும், இதிலே நடவுங்கள், walk in this way. மகனே, என் வழியை காத்து நட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.